ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विजये भवरोगिणां विजये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள். ஏன்னா உங்களுக்கு சாரை வந்து இந்த வந்திருக்கவங்க நிறைய பேர் வந்திருக்கவங்க முக்கால் பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். சார் வந்து டாக்டர் ராஜேந்திரன் சார் அப்படின்னு பேர், எம்டி டிடி. இங்கன்னா வேலம்மாள் அந்த மருத்துவ காலேஜில் வந்து சார் அந்த பிரிவில் வந்து ஹெச்ஓடியாக இருக்காங்க. நான் முதல்ல வந்து எனக்கு அந்த ஒரு விஷப்பூச்சி கழிச்சு ஒரு 6 மாசமா சரியாகாமல் இருந்தது. அது அப்புறமா சாரை பற்றி கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்த உடனே ஒரு 3 நாள்லேயே வந்து சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு நிறையா பசங்களுக்கு வந்து அதிகமாக இங்கே தான் போய் காமிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். நிறையா பேருக்கு உள்ளவங்களுக்குலாம் நிறையா போய் காமிச்சு ரொம்ப தேவையாக இருந்தது. அப்போவே சார்கிட்ட வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், சார் நீங்கள் பாடசாலைக்கு வரணும், பாடசாலைக்கு வந்து ஒரு 2-3 வார்த்தைகள் எப்படி வந்து ஸ்கின்னை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அதுவும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து இதெல்லாம் சில முக்கியமான ஒரு சில திங்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்க அதை வந்து கூடி மட்டும் அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோம் சார் அப்படின்னு. இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் அவருடைய கைண்ட்னஸ் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 2 தடவை அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து 5 பேர் நம்ம போனோம்னு நினைக்கிறேன். யார் வந்தது? அப்போ 5 பேர் போனோம். ஒரு 5 பேர் வந்து சாப்பிட கூட்டின்னு போனோம். அருப்புக்கோட்டையில் சாரோட கிளினிக் இருக்கு. ஒரு ரொம்ப சின்ன இடம் தான், ஆனால் அதில் கூட்டம் பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட டெய்லியுமே ஒரு 200-300 பேர்கிட்ட இருப்பாங்க. அப்போ நம்ம பாடசாலை பசங்க வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்த உடனே சார் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவங்களை வர சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்துட்டு உடனே அனுப்புவாங்க. இதில் இன்னொரு அது கூட வந்து அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் அதை விட ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, மருந்துக்கு மட்டும் காசு கொடுங்க, ஃபீஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சார் சொன்னாங்க. அதனால ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் வந்து நானும் தெரிவிக்கிறேன் சார். இல்லை சார், மருத்துவர்கள் இல்லை சாமி, வந்து நீங்கள் வந்து மருந்துக்கு மட்டும் காசு கொடுங்க, ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ 2-3 தடவையாக வந்து நம்ம அங்கே போய் காமிச்சிருக்கிறது வந்து பசங்களுக்கு யாருக்குமே ஃபீஸ் வாங்கிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் படைத்த ஒரு நம்மளுக்கு ஒரு அண்ணா கிடைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்கு உண்டானது, காய்ச்சலுக்கு உண்டானது, எது உண்டானது அது எல்லாமே நான் மருந்து எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்த என்னை பார்த்த உடனே அதை வந்து என்ன சொல்லியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வந்த உடனே பார்த்த உடனே வந்து நான் அடுத்த தடவை வரேன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அதை ஒரு பெருந்தன்மை, ஒரு பெரியாருக்கு உண்டான ஒரு சுபாவம். வந்த உடனே நான் எடுத்து உங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சிருந்தேன் சாமி, ஆனால் அந்த புறப்புற அவசரத்தில் நான் வந்துட்டேன், நீங்கள் ஒன்று எடுத்துக்க கவராக அடிச்சுக்கணும்னா எப்படியும் நான் அடுத்த தடவை வரும்போதோ இல்லைன்னா நீங்கள் யாராவது வரும்போது நான் கண்டிப்பாக நான் எப்படியும் கையில் சேர்த்துறேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கைண்ட்னஸான இதுக்கெல்லாம் அவர் வந்து சார் வந்து பாடசாலையோட மாணவர்களோட ஸ்கின்னை பார்க்கக்கூடிய டாக்டர், பாடசாலையோட ஸ்கின்னை பார்க்கக்கூடிய டாக்டர் ஒருத்தர் வந்திருக்கார். உங்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான ஆளுனா அது சிந்தாமணியன் பேரு. அவரே வந்து ஏன்னா எப்படி பாடசாலையோட பசங்களோட ஸ்கின் ரொம்ப முக்கியமோ, பாடசாலையோட ஸ்கின்னை பார்த்துட்டா தான் நீங்க நம்மளாம் நல்லா படிக்க முடியும். உங்களுக்கு இப்போ நேற்று நோபல் தெரிஞ்சிருக்கோம், நேற்று ஒரு 51,000 ரூபாய்க்கு வந்து மளிகை சாமான் வந்துருக்கு. அது அண்ணாவெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து இப்போ உங்களை பார்த்து நீங்கள் சாப்பிட்ற பால் வந்து இந்த பெயிண்டிங் இப்போ கொஞ்சம் வைக்க இருக்க பார்த்தியா எனக்கு மேலே எடுக்கிறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்ணா பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அண்ணாவையும் இந்த சார்பத்தில் வாங்க வருகிறவர்கள் என்ன மிஸ்ஸஸ் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களையும் அவங்க பொண்ணும் அவர் அந்த வருங்கால டாக்டர் அவர் பேரனும் அவரும் வந்திருக்காங்க. அதனால அவங்க 2 பேரையும் பண்ணிக்கிற ஒரு வார்த்தைகள் நல்ல பயனுள்ள வார்த்தைகளாகவும் எப்படியும் வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தினால, ஏன்னா இப்போவே 2-3 பேருக்கு இது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க சார். அது என்ன எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அது என்னென்ன முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணிக்கணும், எப்படி வந்து இந்த ப்ரிவென்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாம் கேட்கணும். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ரொம்ப நாளாக சாமி முதல்ல சந்திச்சது எனக்கு ரொம்ப இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை நிறைவேறிச்சு. பக்கத்துலேயே கண்ணாமலை கோயில் கூட எனக்குலாம் தெரியாது.
அம்மாவுக்கு தெரியும், நல்லா தெரியும். அவங்களாம் மேலே வந்தவங்க, அவங்க ஆன்மீகத்துக்கு ஊர்னவங்க. எனக்கு தொழில் தான் ஆன்மீகம். எல்லாத்துக்கும் மேலே தொழில், அதுதான் வந்து எனக்கு கடவுள். நான் திரும்ப நான் பலருக்கு நான் சொல்லுவேன், என்னுடைய முதல் கடவுள் அம்மா அப்பா, இரண்டாவது கடவுள் என்னையை காப்பாற்றுறது என்னுடைய மனைவி, மூணாவது கடவுள் என்னை வாழ வைக்கிறது என்னுடைய நோயாளிகள். அவங்க தான் எனக்கு கடவுள். மற்ற தெய்வங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தானே நான் பலருக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் வந்து நமக்கு தொழில் மேலே ஒரு பக்தி இருக்கணும். அதாவது மனிதன் வந்து சேவைங்கிறது ரெண்டு விதமாக, அது அல்டிமேட்டாக நமக்கு போய் சேர வேண்டியது இறைவனுக்கு தான் அந்த சேவை. அதை ஒன்று உங்களை மாதிரி இறைவனுக்கு நேரடியாக சேவை செய்யுங்க. நாங்கள் மக்களை வந்து ஒரு கருவியை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு செய்கிற சேவை மூலமாக நாங்களும் அந்த கடவுளுக்கு செய்வோம். அதனால் தொழிலை வந்து நாங்கள் கடவுளாக மதிக்கிறதுனால நாங்கள் கடவுளுக்கு செய்கிற சேவையாக நினச்சி இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். சாமி சொன்ன மாதிரி உங்கள் ஃபீஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி பல பேருக்கு முடிஞ்ச அளவு சலுகை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இல்லாத ஏழைகள், வயசானவங்க, ஆதரவு இல்லாதவங்களுக்கு மருந்தும் கொடுத்து காசும் வேலை கொடுத்துருக்கேன் நான் சில பேருக்கு. அதே மாதிரி நாங்களும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அது மிலிட்ரி யார் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து வரக்கூடியவங்க இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நாங்கள் ஃபீஸை வாங்க முடியல. அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டுக்காக செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன சேவையாக நம்மளும் செய்யணுன்றது அது ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளாக நாங்கள் ஒரு பாலிசியை கடைபிடிச்சிட்டு வரேன். இதெல்லாம் நமக்கு வந்து மனசுக்கு ஒரு திருப்தியாக ஒரு ஆத்ம திருப்திக்காக செய்கிறது தான். ஏன்னா சம்பாதிக்கிறது வந்து எத்தனையோ வழிகள் இருக்குது, எவ்வளவோ சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டு தான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடைசியாக நம்ம அதை உதவ போகிறதில்லை இல்லையா? அப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்காக நம்ம பண்ணணும். இப்போ எனக்கு 65 வயசு நடக்குது. ஸோ இத்தனை காலம் வந்து எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நான் பண்ணேன். இனிமேல் வந்து இந்த சமுதாயத்துக்காக நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது சமுதாயம். அந்த சமுதாயத்துக்குள்ள மக்கள், அதாவது மனிதர்கள். ஸோ அவங்களுக்காக இனிமேல் நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு நான் வீட்டில் அடிக்கடி என்னுடைய மனைவி நான் கூட கலந்து எல்லாம் பேசுறது உண்டு. அதனால் முடிஞ்சளவு பல சேவைகளையும் செஞ்சுட்டே வரணும். நீங்கள் வந்து நேரடியாகவே இறைவனுக்காக சேவை செய்கிறவங்க. அதனால் உங்களுக்கு எங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. உங்களால் உங்களை மாதிரி வேதம் படிக்கக்கூடிய திறமையோ சக்தியோ எதுவும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச வேதம்லாம் எங்கள் தொழில் முடிதான். அதைத்தான் நாங்கள் வேதமாக நினைக்கிறோம். வேற இளம் வயதில் அது நீங்கள் இந்த முடிவெடுக்கிறதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் வந்து ஒழுக்கம், நேர்மை, அன்பு, இந்த 3 பண்புகளும் இருந்த மனுஷங்க தான் பின்னால் வாழ்க்கையில் வந்து நல்ல செழிப்பாக வர முடியும், நல்ல உயர்ந்த மனிதர்களாக வர முடியும். ஸோ இந்த 3ஐயுமே வந்து இளமையிலே கற்றுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா 5 விளையாது 50 விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நல்ல பண்புகளை வந்து கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு ஒரு இடம் வந்து இது போன்ற பேர பாடசாலை. கண்டிப்பாக வந்து ஆன்மீகம் கலந்த கல்வி அப்படிங்கிறது மனுஷனை வந்து நேர்மைப்படுத்தும், செம்மைப்படுத்தும். அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்கள் எல்லாரையுமே வந்து நான் வாழ்க்கையை வணங்கினேன். உங்களுடைய சேவையை கொண்டு இடையை கொண்டு வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்க்கைகளை நான் தெரிவிச்சுட்டு, உங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். என்னென்ன மருந்துகள் தேவையோ அதை போக வந்து ஒன்று நான் போய் அதுக்கு இல்லை யாராவது வந்தால் ஏன்னா பொதுவாகவே வெயில் காலத்தில் வந்து நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும். முதல் தேவை அதுதான். குறைஞ்சது இந்த வெயில் காலத்துக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக குடிக்கணும். குடிக்கிறது வந்து அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் அது வந்து அதெல்லாம் உங்களுடைய கடமைகளில் ஒரு முக்கியமான ஒன்று. அதனால் குடிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மற்றபடி நல்ல பழங்கள், குளிர்ச்சியான இதெல்லாம் திரவ உணவுகள்லாம் இருக்குது. பழச்சாறுகள், இறங்குகள், அந்த மாதிரி அது உங்களுடைய கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கோ அதை அனுசரித்து அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. காய்கறி, பழங்கள் நிறைய சேருங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே இருந்தாலும் வராது. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு வேண்டிய எல்லா மருத்துவ உதவியும் இலவசமாக நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். இப்போதைக்கு இல்லையா? ஆனால் இப்போ வந்து இந்த இதுலேருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு இடம் வந்து இல்லை, இதுக்கு தான் வாரத்துக்கு ஒரு இடம். இல்லை, வெயில் நேரத்தில்
சூரியபடி நேரம் அந்த 10லிருந்து 3 வரைக்கும் இந்த நேரத்தில் தான் அந்த அல்ட்ரா சத்தியமாக அது ஸ்கின்னுக்கு பயங்கர டேமேஜ் ஏற்படுது. அதனால் 10 மணிக்கு பின்னாடி 6 மணிக்கு முன்னாடி முடிஞ்சளவு அந்த வெயிலை தவிர்க்கணும். ரொம்ப வெயில் காலமும் இல்லை, குறைந்த வெயில் அடித்தாலும் அந்த பாதிப்பு இல்லை. இப்போ சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் சார், அது வந்து எப்படி ஜெனட்டிக் ப்ராப்ளமாகவும் வருமா, இல்லை வந்து இந்த மாதிரி வெயில் பாதிப்புல இந்த மாதிரி வருமா, இல்லை மற்றவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் பரவுமா சார்? இல்லை அந்த ஸ்கின் ப்ராப்ளம் தான் அளவு வளர்த்துருக்கு. நோய் தொற்று மூலமாக வருது. இந்த வெயிலுக்கு தாக்கத்தினால ஸ்கின்ல வர டேமேஜ், அதனால வர ஸ்கின் டிசீஸ் அது உபரிமாக பல விதமாக இருக்குது. பல விதமாக துணிமணிகள் எல்லாமே அந்த துணிமணி துண்டு இந்த மாதிரி படுக்கை எல்லாமே வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து குடும்பங்களுக்கு தனித்தனியாக பயன்படுத்துறது நல்லது. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது இருக்காப்பா? அது அந்த வெயில் காலத்தில் அதிகமாக வரக்கூடிய நோய் வந்து அந்த பூச்சை படத்தாமல் அதுதான் அந்த வெயில் காலத்தில் அதிகமான வீட்டிலே பார்த்தீங்கன்னா 100 டெஸ்ட் ஒரு 40 டெஸ்ட் 30-40 அவங்களுக்கு எதனால சார் அந்த நோய் கிருமி தான் வந்து குடியோடு மூலமாக பரவலாம். மண்ணில் காற்றுல தண்ணியில் எப்படி வேணாலும் அது பரவலாம். தண்ணி தெரியாத கேட்கலாம். ஆனால் ஒரு லட்சம் அடுத்த தொட்டு நாங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 பேர் வருவாங்க ஃபேமிலி. இவங்களும் ஒரே மாதிரி தான். யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சது அடுத்தடுத்து அவங்க குடிமீடியம்லாம் பழகிறது, வாஷ் பண்ணுறது, சோப்பை ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது பாருங்க. போறதுக்கு சொல்யூஷன் அது சில பேருக்கு அது அந்த மெடிசன் எடுக்கும்போது அந்த கம்பல்சரி கோர்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸுங்கிறது மினிமம் 6 to 8 weeks. இந்த மாதத்துக்கு 2 மாதம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எடுக்கலாம். அதனால அது திரும்ப கொஞ்ச நாள் அந்த ஃபங்கஸ் வந்து வளர சில பேர் என்ன இருக்காங்க, இந்தியன் மெடிசன்ஸ் ஜாஸ்தி ஸ்டெராய்ட்ஸ் இருக்கு. ஸ்டெராய்ட்ஸ்னால இல்லை அது பேஷண்ட்ஸ் கவுண்டில் வாங்கி போடுவாங்க. சில ஜென்ரல் டாக்டர்ஸ் ஸ்கின் படிக்காத ஜென்ரல் டாக்டர்ஸ் தெரியாமல் அந்த ஸ்டெராய்ட்ஸ் கேள்வி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கும் கம்ப்ளீட்டாக இருக்குதான் லாஸ்ட் நாளாகும். அதுவும் ஒரு வேல்யூபுல்லான டைம் வந்து எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திருப்பி உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நீங்கள் இதே மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளோடையோ இல்லைனா ஒரு வருஷத்துக்கு பிறகுலையோ வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த ஏதாவது எங்களுக்கு வந்து வெயிட் பண்ணணும்னு உங்களை வேண்டியேன். ஒரு சிந்தாமணி அவர்களே டாக்டர் ராஜேந்திரன் முன்னாடி ஒரு முறை